ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 105:19 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை நிறைவேற்றுவார். இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லுகிறது? யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. ஆதியாகமம் 37 அதிகாரத்திலிருந்து படித்தமானால் யோசேப்புடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ள முடியும். அந்த மகனை அதிகமாய் தகப்பனாகிய யாக்கோபு நேசிக்கிறார். மொத்தம் 12 ஒரு பெண் குழந்தையோடு சேர்த்து 13 பேர் இந்த வீட்டிலே அதிக செல்லம் கொடுத்து அந்த ஆரம்பம் அழகாகத்தான் இருக்கிறது. இவனுக்கு சொப்பனங்களை பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் முன்பாகவே வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய சகோதரர்களை தகப்பனிடம்லாம் சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் இவனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தி எல்லோருக்கும் மேலாக ஒரு பெரிய அதிகாரியை வைத்து இவர்கள் எல்லாம் அவனை வணங்குகிறது போல ஒரு சொப்பனம் கண்டேன்னு சொன்னான். இது அந்த சகோதரர்களுக்கும் அதிக எரிச்சலை கொண்டு வந்து இது எப்படி நடக்கும் பார்ப்போம் என்று பல விதத்திலே தடைகளை ஏற்படுத்தினார்கள். யோசேப்பை கொல்ல முற்பட்டார்கள். கடைசி குழியில் தூக்கி போட்டு பின்பு எடுத்து எகிப்திற்கு விற்று விட்டார்கள். யோசித்து பாருங்கள், எல்லாம் தலையில தான் போனது. கண்ட சொப்பனமோ பெரிய தலை உயர்த்தப்பட்ட நிலைமையிலே பாடுகள் தான், வேதனைகள் தான். செய்யாத குற்றத்தை செய்தான் என்று சொல்லி சிறைச்சாலையிலே தள்ளப்படுகிறார் யோசேப்பு. ஆனாலும் எல்லா பாடுகள் மத்தியிலும் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். முறுமுறுக்கவில்லை, பின்வாங்கவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் நிறைவேறும் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் பார்த்தார். அந்த டைம் வரும்பொழுது அந்த சிறையிலிருந்து நேராக தூக்கி பார்வனுடைய சிங்காசனத்தில் கொண்டு உட்கார வைத்தார். சிங்காசனத்தில் அருகிலே அத்தனை பவரும் கொடுக்கப்பட்டது. யோசித்து பாருங்களேன். ஏன்னா பார்வனுக்கு ஒரு சொப்பனம் வருது, அதற்கு அர்த்தம் சொல்ல ஆள் இல்லை. யோசேப்பு தேவைப்படுகிறார். அங்கு ஒரு தேவை வருகிறது. ஆனால் அந்த தேவையை பூர்த்தி செய்கிற ஆள் சிறைச்சாலையில் இருக்கிறார். நேரம் வரும்பொழுது சரியாக தூக்கி உயர்த்தி வைத்தார். அதுதான் என் ஆண்டவர் சொன்னால் அது நிச்சயமாக நிறைவேறும். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் யாருக்குமே யூஸ் இல்லையே, பயனற்று போயிருக்கிறேன், ஒன்னும் இல்லாம இருக்கிறேன், நான் எதுக்கு இருந்து அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு நாள் நீங்களும் பயன்படுவீர்கள். உங்கள் மூலமாகவும் நன்மை உண்டாகும். உங்களுக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதுவரை பாடுகள் அந்த வசனம் நம்மை புடமிடும். அநேக காரியங்கள் நம்மை பக்குவப்படுத்துவார், நம்மளை உருவாக்குவார். அதற்கு ஏற்ற விதமாய் உகந்த பாத்திரமாய் அதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவார். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் கொடுத்த கிருபைகள் வரங்கள் ஒன்றும் மாறாது. அது நிறைவானது, நிரந்தரமானது. ஒரு அருமையான ஊழியக்காரனால வல்லமையாய் தேவன் பயன்படுத்தின அவருக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் எப்படின்னா, நடந்ததையும் சொல்லுவார், நடக்கிறதையும் சொல்லுவார், நடக்க போகிறதையும் சொல்லுவார். அவர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை காண்பித்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வரம், என்ன சொல்லப்போனா என்ன அதிகமான கிஃப்ட் நிறைந்த ஒரு வல்லமையான ஊழியக்காரர். நிறைய கூட்டம் வந்தது, நல்ல அல்கைகள் விரிவானது, ஒரு நல்ல கமிட்டி ஃபார்ம் பண்ண, ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ண, எல்லாம் வச்சு நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீரென்று அவரோடு இருந்தவர்களே அந்த ஊழியருக்கு விரோதமா எழும்பி எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டு சட்ட திட்டங்களின்படி அந்த ரெசல்யூஷன் போட்டு இவரை துரத்தி விட்டார்கள். எல்லாவற்றையும் இழந்து போய் பரிதாபமா ஒரு கிராமத்தில் போய் உட்கார்ந்து விட்டார். என்ன செய்வேன்னு தெரியவில்லை. சோர்வு ஒரு பக்கம். என்ன ஆண்டவரே, எல்லாவற்றையும் இழந்து நான் பரிதாபமா இருக்கிறேனே. ஆனால் ஆண்டவர் அவருக்குள் வைத்திருக்கிற அந்த கிருபை, என்ன கிருபை? தீர்க்க தரிசனமாய் காரியங்களை நடக்கிறதை சொல்லக்கூடிய கிருபை, நடந்ததை நடக்கிறவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிற கிருபை கொடுத்ததே, அது மாறவில்லையே. சுற்றி இருக்கிற பொருட்கள், வசதிகள், வாய்ப்புகள் தான் இவரை விட்டு போனதை வழியான அந்த கிருபையை யாரும் எடுக்க முடியவில்லை. இந்த வரங்களை யாரும் எடுத்து போட முடியவில்லை. கர்த்தர் மீண்டுமாய் அநேக ஜனங்கள் தேடி வந்தார்கள். ஏனால் அவருக்குள் ஒரு வெளிச்சம் இருந்தது. ஜனங்கள் தேடி வந்தார்கள். மீண்டுமாய் கட்டி எழுப்பினார். எல்கைகள் விரிவானது. எல்லாவற்றை காட்டிலும் இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினாராம். இழந்து போயிருக்கலாம், நன்மை இழந்திருக்கலாம், ஆசீர்வாதங்கள் இழந்திருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் மட்டும் அவர் கொடுத்த கிருபைகள் இழந்து விடாதீர்கள். அதை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக நியமித்திருக்கிற பாதையில் ஓடுங்கள். யார் இருக்கிறார்களோ இல்லையோ, இயேசு கூட இருக்கிறாரான்னு சொல்லி பாருங்கள். அதை காட்டிலும் வேற என்ன வேண்டும்? எல்லாவற்றையும் உருவாக்கினவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க. சூழ்நிலைகள் மாறலாம், இழப்புகள் வரலாம், பொருட்களை நாங்கள் ஆசீர்வாதங்களை, வேலைகளை கூட இழக்கலாம். ஆனால் நீர் எல்லாவற்றிலும் போதுமானவர். எங்களுக்கு கொடுத்த கிருபை, எங்களுக்குள் வைத்திருக்கிற வெளிச்சம் பெருசுப்பா. அது எந்த விதத்திலும் மங்கிவிடாதபடி, அது எந்த விதத்திலும் வீணாய் போய்விடாதபடி அதை காத்து அதன் மூலமா இன்னும் நன்மைகளை உண்டாக்க உம்மால் முடியும். நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா. கர்த்தர் எனக்குள் கொடுத்த வார்த்தை, என்னை குறித்த ஒரு தரிசனம், என்னை குறித்த திட்டம் நிச்சயமா நிறைவேறும். அதை யாரும் தடுக்க முடியாது. குறித்த காலத்தில் என் தேவன் அதை செய்வார், நான் நம்புகிறேன் என்று சொல்லத்தக்க விதத்தில் அறிக்கை பண்ணி ஜெபிக்க கிருபை தாருங்க. செய்வதற்காய் நன்றி, நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களா? இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் பேசினாரு. காத்திருங்கள்.
பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்கள் கண்கள் பார்க்கும். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.